பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது என்று சொல்லி தன்னுடைய தாயாகிய மரியாள் இயேசுவினிடத்தில் வந்து சொன்ன பொழுது இயேசு அவரை பார்த்து, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அதற்கு பிறகு ஒரு சில மணி கூறுகளுக்குள்ளாகவே தேவன் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிவிட்டார். ஆனால் தன்னுடைய தாயாகிய மரியாளிடத்தில் சொல்லும் பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வேலையை நாம் நிதானிக்க முடியாது. ஆண்டவர் தம்முடைய வேலையிலே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே சில நேரங்களிலே நாம் எதிர்பார்த்தபடி நாம் நினைத்த நேரத்தில் காரியங்கள் நடக்காத பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் இந்த வசனம் நமக்கு மிகுந்த ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். மனிதனுடைய நேரத்தை அளவிடுவதென்பது வேறு, கடவுள் நேரத்தை அளவிடுவதென்பது வேறு. ஆகவே அவருடைய அளவீட்டுக்குள்ளாக நீங்கள் கடந்து வரும் பொழுது தேவன் தம்முடைய விருப்பத்தின்படி, தம்முடைய சித்தத்தின்படி உங்களுக்கு தம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற திட்டங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆகவே பயப்படாதிருங்கள். காலதாமதமாகிறதை குறித்து கவலைப்படாதிருங்கள். குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் வரும். ஆகவே நிச்சயமாகவே முடிவுண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய வேலைக்காக காத்திருங்கள். கர்த்தர் ஏற்ற காலத்திலே எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். ஆமென். காட் பிளஸ் யூ.